ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை மசாலா. பொதுவாக நம்ம எக் கிரேவியோ எக் மசாலாவோ எப்படி செய்வோம்? முட்டையை வேக வச்சுட்டு அதை வச்சு கிரேவி பண்ணுவோம் இல்லைங்களா? இன்றைக்கும் வேக வைக்க தான் போகிறோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை எடுத்து உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 6 முட்டை எடுத்துருக்குறோம். அதில் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா முட்டை ஃப்ளஃபியாக கிடைக்கும். இதில் உப்பு போட வேண்டாம், ஏன்னா குழம்புல போடுறதே சரியாக இருக்கும். பீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம குக்கரில் வச்சு முட்டையை வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு விசில் வந்தாலே போதும். நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் நம்ம ஹோல் கரம் மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறோம். அப்போது பிரியாணி இலை, அந்த அன்னாசி முக்கு, பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்குவோம். அடுத்து புதினா மல்லி ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நீங்கள் எது வேணால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி 4 தக்காளி போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தக்காளியை ஓரளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம அதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் போல் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாஸ்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது இதில் 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் காமூடி போல் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இது அப்படி நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வேக வச்சுருக்க முட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா வெந்திருக்க அந்த முட்டையை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு நம்மளுடைய முட்டை. நம்மளுடைய மசாலாவும் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைகளை சேர்த்துடலாம். நல்லா எல்லா மசாலாவும் அந்த முட்டையில் நல்லா சாடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இதில் இந்த மசாலாவில் இருக்க உப்பே போதும் நம்மளுக்கு முட்டைக்கும். ஸோ அதனால தான் முன்னாடி போடல. இது கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வழக்கமாக செய்கிற மசாலாவோ கிரேவியோ தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் அதில் போட்டிருக்க முட்டை எப்படி இருக்குங்கிறது தான் ட்விஸ்ட்டே. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த வித்தியாசமான முட்டை மசாலாவை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் செஞ்ச இந்த முட்டை மசாலா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.